Hi guys, welcome back to ARIVU channel. நீங்கள் நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல உள்ள bell icon-ஐ click பண்ணுங்க. Okay guys, Python series-ஓட இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்க போற program ஒரு லிஸ்ட்டை இன்புட்டா கொடுக்க போறேன். அந்த லிஸ்ட்ல உள்ள largest element-ஐயும் smallest element-ஐயும் print பண்ண வைக்க போறேன். சரிங்களா? ஓகேனா இப்போ program உங்களுக்கு explain பண்றேன். li அப்படினு சொல்லி ஒரு list variable create பண்ணி empty list-ஆ நான் அதை வந்து initialize பண்ணிருக்கேன். next எத்தனை number of elements வந்து input-ஆ அந்த லிஸ்ட்க்கு நான் கொடுக்க போறேன் அப்படிங்கறத run time-ல கெட் பண்ணி அந்த வேல்யூவை n அப்படிங்கற இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். for loop யூஸ் பண்ணிருக்கேன், range function யூஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த for loop-ஐ யூஸ் பண்ணி லிஸ்ட்க்குரிய வேல்யூஸை run time-ல கெட் பண்ணி numன்ற இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண அந்த வேல்யூவை லிஸ்ட் வேரியபிள்ல append மெத்தட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சோ இந்த for loop-ல நடக்கிற எக்ஸிகியூஷன் process-ஐ இங்க நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ரைட் பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் n வேல்யூ 4 ஆ இருந்துச்சுனா for loop-ஓட ஃபர்ஸ்ட் இட்டரேஷன்ல i வேல்யூ 1 ஆ இருக்கும். நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல எப்படி யூஸ் பண்ணிருக்கோம் 1 ல இருந்து n+1 வரைக்கும். சோ இங்க ஏன் வந்து நம்ம n ன்னு போடாம n+1 அப்படிங்கறத அப்ளை பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா n க்கு previous வேல்யூ வரைக்கும் தான் எடுத்துப்போம் இல்லீங்களா? சோ அதனால நான் வந்து 4+1 அப்படினு கொடுத்து 5 அப்படினு கொடுத்தேன்னா கரெக்ட்டா நமக்கு தேவையான இன்புட்ஸை நம்ம கெட் பண்ண முடியும். சோ அதனால 1, n+1 ன்னு சொல்லி இங்க நான் அப்ளை பண்ணிருக்கேன். அப்ப i வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் இட்டரேஷன்ல 1 ஆ இருக்கும், செகண்ட் இட்டரேஷன்ல 2 ஆ இருக்கும், தேர்ட் இட்டரேஷன்ல 3 ஆ இருக்கும், ஃபோர்த் இட்டரேஷன்ல 4 ஆ இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இட்டரேஷன்ல i வந்து 1 ஆ இருக்கும்போது நம் வேல்யூ நான் வந்து ரன் டைம்ல கெட் பண்றேன். கெட் பண்ண வேல்யூவை append மெத்தட் யூஸ் பண்ணி லிஸ்ட்ல ஆட் பண்ணிடுறேன். செகண்ட் இட்டரேஷன்ல i 2 ஆ இருக்கும்போது ஒரு வேல்யூ வந்து ரன் டைம்ல கெட் பண்ணி அந்த வேல்யூவை append மெத்தட் யூஸ் பண்ணி லிஸ்ட்ல ஆட் பண்ணிடுறேன். அதே மாதிரி தேர்ட் இட்டரேஷன்லயும் ஒரு நம்பர் கெட் பண்றேன், அப்ப i வேல்யூ 3 ஆ இருக்கும். ஃபோர்த் இட்டரேஷன்லயும் ஒரு நம்பர் கெட் பண்றேன், அப்ப i ஓட வேல்யூ 4 ஆ இருக்கும். சோ 4 இட்டரேஷன்ஸ்லயும் ஒவ்வொரு இட்டரேஷன்லயும் ஒவ்வொரு வேல்யூ கெட் பண்ணி append அப்படிங்கற இந்த மெத்தட் யூஸ் பண்ணி லிஸ்ட் வேரியபிள்ல 1 by 1 ஆட் பண்ணிட்டே வரேன். சரிங்களா? இப்போ for loop-ஓட எல்லா இட்டரேஷன்ஸும் finish ஆன பிறகு கண்ட்ரோல் வெளியில வந்துரும். li.sort ன்னு கொடுத்துட்டேன். ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா ascending orderல லிஸ்ட்ல போயிட்டு ஸ்டோர் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த என்ன கொடுத்திருக்கேன் லிஸ்ட் இன் தி ascending order. நம்ம லிஸ்ட்ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் print ஆகும். அடுத்து the biggest element in the list. சோ biggest elementன்றது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா n-1 அந்த இண்டெக்ஸ் வேல்யூல தான் biggest element இருக்கும். சோ அதனால li of n-1 ன்னு கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the smallest element in the list yes. சோ li of 0 ன்ற இண்டெக்ஸ்ல தான் smallest element இருக்கும். நம்ம சார்ட் பண்ணிறனால ascending orderல இருக்கறனால 0th இண்டெக்ஸ்ல smallest elementம் n-1 ன்ற இண்டெக்ஸ்ல biggest elementம் ஸ்டோர் ஆயிருக்கும். சோ நம்ம அத ஈஸியா பிரிண்ட் பண்ணிரலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இத நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். கண்ட்ரோல் enter the number of elements 4 elements. இப்போ நான் லிஸ்ட்ல 4 elements ஆட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இட்டரேஷன்ல 23 கொடுத்திருக்கேன் இல்லீங்களா இந்த எக்ஸாம்பிள்ல. சோ அதே நான் இங்க அப்ளை பண்றேன். செகண்ட் இட்டரேஷன்ல நம் வேல்யூ 12 ன்னு கொடுக்கிறேன். தேர்ட் இட்டரேஷன்ல நம் வேல்யூ 65 கொடுக்கிறேன். ஃபோர்த் இட்டரேஷன்ல நம் வேல்யூ 89 கொடுக்கிறேன். எப்படி அவுட்புட் பிரிண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. the given list elements are நம்ம கொடுத்த எலிமெண்ட்ஸ் என்ன மாதிரி கொடுத்தோமோ அதே ஆர்டர்ல உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆயிரு வந்திருக்கு. 23, 12, 65, 89. List in the ascending order. So ascending order small to big. அப்ப 12, 23, 65, 89 print ஆயிருக்கு. The biggest element in the list is so n-1 biggest number. இங்க நம்ம கொடுத்த லிஸ்ட்ல உள்ள ஐட்டம்ஸ்ல 89 அப்படிங்கற நம்பர் தான் biggest number. அப்ப n-1 அப்படிங்கற இந்த இண்டெக்ஸ்ல உள்ள வேல்யூ தான் biggest element ஆ இருக்கும் இல்லீங்களா? அப்ப 89 print ஆயிருக்கு. The smallest element in the list is 12. அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ 0 ல உள்ள வேல்யூ தான் smallest element. ஓகே गाइस, இந்த ப்ரோகிராம் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா மறக்காம Subscribe பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you.